உங்க தோல்வியை நீங்களே எழுதிக்கிடுங்க. எந்த பகுதியில் நீங்க தோற்றுட்டு இருக்கீங்க அதை எழுதுங்க. என்ன தோல்வி அவனா இருக்கலாம். பாஸ்டர், படிப்புல நான் தோற்றுட்டேன், வேலையில தோற்றுட்டேன், வியாபாரத்துல தோற்றுட்டேன், குடும்பத்துல தோற்றுட்டேன், ஆவிக்குரிய ரீதியில நான் தோற்றுட்டேன், என் ஊழியத்துல தோற்றுட்டேன், எதிர்பார்ப்புல தோற்றுட்டேன், கனவுகள்ல தோற்றுட்டேன், என் முயற்சிகள்ல தோற்றுட்டேன். இந்த தோல்வியினால ரொம்ப துக்கம், மனசை ரொம்ப நிறைச்சிருச்சு, எனக்கு சந்தோஷமே இல்லாம போயிடுச்சு, ரொம்ப துக்கமா இருக்கேன், ரொம்ப வேதனையா இருக்கேன், நான் எதிர்பார்த்த முடிவு எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த விளைச்சல் எனக்கு வரல, எதிர்பார்த்த நன்மைகள் எனக்கு வரல, பெரிய தோல்வியாக நான் ஃபீல் பண்றேன். இதை கல்யாணம் பண்ண நான் ஒரு குடும்பத்தை கட்டணும்னு எதிர்பார்த்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு பாஸ்டர், ஆனா இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை. நான் வேலைக்கு சேர்ந்து நான் எப்படி ஆகிலும் ஒரு வீட்டையாவது கட்டிடணும்னு நினைச்சேன், இன்னும் என்னால ஒரு வீடை, ஒரு நிலம் கூட வாங்க முடியல, எல்லா முயற்சியும் தோற்று போயிடுச்சு. அல்லது ஒரு இடத்த வாங்கினேன், ஏமாற்றப்பட்டுட்டேன், ஒரு குறிப்பிட்ட நபரை நம்பினேன், அவர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் நீங்க போயிட்டு இருக்கலாம். அல்லது ஒரு எக்ஸாம் நீங்க பல முறை எழுதிட்டே இருக்கிறீங்க, பெரிய பெரிய கனவுகள். உதாரணமா இப்ப இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக்கா போறது நீட் எக்ஸாம் இல்லையா, அல்லது டிஆர்பி எக்ஸாம், ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க ப்ரொஃபஷனலா எழுதணும், நல்ல ஒரு லைஃபை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க எதிர்பார்த்த வேகத்துல முன்னேற்றம் நடக்கல, அதுல ஒரு பின்னடைவு, அதுல ஒரு தோல்வி. சில பேர் சொல்றது கேட்டிருக்கேன், பாஸ்டர் ஒரு 5 மார்க்ல போயிடுச்சு பாஸ்டர், கவர்மெண்ட் சீட் போச்சு, 5 மார்க் தான் பாஸ்டர், 5 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா நான் வேற ஒரு இடத்துல இருந்திருப்பேன் அப்படி நீங்க சொல்வீங்க. இந்த மாதிரி ஒரு தோல்வி வரும்போது எவ்வளவு துக்கத்தை மனசுல கொண்டு வரும், அது வெட்கத்தை கொண்டு வருது, தனிமைப்படுத்தணும்னு நினைக்குது, எல்லாத்தையும் இழந்தது போல உலகமே முடிஞ்ச மாதிரி உணர்வு இருக்கு. இந்த நேரத்துல இந்த துக்கத்தை எப்படி நாம் சந்தோஷமாய் மாறும் என்று எதிர்பார்ப்பது? பிரியமானவர்கள், அன்பா சொல்றேன், தோல்விகளை யாரும் தவிர்க்க முடியாது. எந்த நேரம் எப்படி எங்கே எந்த அளவு தோல்வி வரும் நம்மளால கணிக்க கூட முடியாது. ஆனால் இந்த தோல்விகளின் நடுவிலே ஒரு மனிதன் கண்மலையாகிய கிறிஸ்துவை தன்னுடைய அஸ்திபாரமாகவும் தன்னுடைய ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் கொண்டிருப்பானால் அவன் அசைக்கப்படாமல் இருப்பான்.